ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். அது என்னன்னா சுண்டக்காய் காரக்குழம்பு. ஓகே, இந்த சுண்டக்காய்க்கு இங்கிலீஷில் டர்க்கி பெரின்ற பேர். இதை ரொம்ப அருமையான மெடிசினல் ஃபுட்டு. ஓகேவா, இது எங்கே கிடைச்சாலும் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க, எடுத்து சமைச்சிடுங்க. ஏன்னா இந்த காலத்து பசங்க இதெல்லாம் சாப்பிட மாட்டேன்றாங்க. அப்போல்லாம் இதெல்லாம் சாப்பிட்டதால தான் இன்னமும் ஆரோக்கியமாக இருக்காங்க. இந்த சுண்டக்காய் சாப்பிட்றதுனால நம்ம இன்டெஸ்டைனில் இருக்கிற வார்ம்ஸ் ஆஸ் வெல் அஸ் நம்மளுக்கு அயன், இதில் ரொம்ப அயன் ஜாஸ்தியாக இருக்கிறதால அனிமிக்கை இது ரெடியூஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் இது கேன்சர், இது ஒன் ஆஃப் தி ஆன்டி கேன்சர் ஏஜென்ட். ஸோ இது நம்மளுக்கு அந்த அளவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாத நம்ம வயிற்றில் இருக்கிற புண்ணை கூட இது நல்லா க்ளீன் பண்ணும். இப்போ நம்ம சுண்டக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. தண்ணியில் போட்டு வைங்க, ஏன்னா சுண்டக்காய் உடனே கருப்பாயிடும். இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வைங்க. கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் போட்டதுக்கப்புறம் உங்ககிட்ட வடவம் இருந்தால் வடவம் போட்டுக்கோங்க, இல்லை கடுகு போட்டுக்கலாம். இந்த வடவம் எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு வரப்போகிற லாகில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கி கலர் சேஞ்ச் ஆகட்டும். இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வெட்டி வச்சிருக்க சுண்டக்காவையும் ஆட் பண்ணிக்கலாம். சுண்டக்காவை நல்லா வதக்கிக்கணும். ஏன்னா சுண்டக்காய் லைட்டாக உங்களுக்கு கசப்பு தன்மை இருக்குது. அதனால அது நல்லா வதங்கினாதான் நம்ம காரக்குழம்புக்கு நல்லா இருக்கும். பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். ஆக்சுவலாக பூண்டு நம்ம வெங்காயம் போடுறோம்ல, அந்த ஸ்டேஜ்லேயே போட்டுடணும். ஸோ இப்போ பூண்டும் சுண்டக்காவும் நல்லா வதங்கட்டும். உங்களுக்கு வேணால் பூண்டை கூட நம்ம இடித்து கூட போட்டுக்கலாம். அப்போ தான் பூண்டில் இருக்கிற ஃப்ளேவர் நல்லா இறங்கும் குழம்புல. இப்படி போட்டாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம். அந்த புளி கரைச்சல்லையே நம்ம 3 ஸ்பூன் சாம்பார் பொடி, அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு ஏற்ற மாதிரி உப்பு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. புளி கரைச்சல் மிக்ஸை இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதி வரட்டும். ரொம்ப சிம்பிளான காரக்குழம்பு, ஆனால் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்கள் புளியை கம்மி பண்ணிக்கிட்டு நம்ம தக்காளியை ஜாஸ்தியே போடுங்க, உங்களுக்கு டேஸ்ட் இன்னும் ஜாஸ்தியாக நல்லா இருக்கும். குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, நல்ல மணமும் இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜ் இன்னும் ஒரு 2 to 3 மினிட்ஸ் இந்த ஸ்டேஜில் கெட்டியானோடனே ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கொதிக்குது, வீடே மணமாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், குழம்பும் நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இதில் ஹைலைட்டே நம்ம இந்த பூண்டு தான். இந்த பூண்டும் சுண்டக்காவும் சேர்த்து வச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாருங்கள், ஒயிட் ரைஸ்க்கு செம்ம காம்பினேஷன். இந்த சுண்டக்காய் காரக்குழம்பை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.